திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்குள் புகுந்த நபர் தனக்கு பட்டா கிடைக்காத ஆத்திரத்தில் அங்கிருந்த அதிகாரிகள் மீது டீசலை ஊற்றி கொளுத்த முயன்றார். நேற்று மதியம் நடந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. திருவாரூரில் அரசு அதிகாரிகள் மீது டீசலை ஊற்றி எரிக்க நபர் ஒருவர் முயன்றுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரவி. ரவி, முழு விவரங்கள் என்ன? திருவாரூர் கீழ வீதியில் அமைந்துள்ள இந்த வருவாய் கோட்டாட்சி அலுவலகத்திற்கு நேற்று மதியம் வருகை தந்த இந்த திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வேளங்குடி பகுதியைச் சேர்ந்த ராம்கி வயது 35 என்பவர் பாட்டிலில் தான் கொண்டு வந்திருந்த 1 லிட்டர் டீசலை அங்கிருந்த அலுவலக ஊழியர்கள் மீது ஊற்றி தீ வைக்க முயன்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அதிகாரிகள் அவரை சூழ்ந்து கொண்டு சரமாரியாக தாக்கியதில் அவர் கீழே விழுந்து உருண்டபடி எழுந்து நின்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் அங்கு ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் சரணானூர் கிராம நிர்வாகர் விஜய் என்பவரின் கண் பூர்வத்தில் காயம் ஏற்பட்டு அவருக்கு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் போலீசார் ராம்கியை அழைத்துச் சென்று அவரிடம் நடத்திய விசாரணையில 1995ஆம் ஆண்டிலிருந்து ராம்கியின் அம்மா தெய்வானை அனுபவத்தில் இருந்து வந்த 2160 சதுரடி பரப்பளவு கொண்ட புறம்போக்கு நிலத்தை வேறொரு பயனாளிக்கு அரசு பட்டா போட்டு கொடுத்ததாகவும் அந்த இடத்தை தனது பெயருக்கு பட்டா போட்டு கொடுக்க கோரி கடந்த 5 மாதங்களாக ராம்கி திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அலைந்த நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் மன உளைச்சலுக்கு உள்ளான ராம்கி இதுபோன்ற செயலில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில ராம்கி ஆவேசத்துடன் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் புகுந்து டீசலை அதிகாரிகள் மீது ஊற்றும் காட்சியும், பதிலுக்கு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக வட்டாட்சியர் உள்ளிட்ட அலுவலர்கள் அவரை தாக்கும் சிசிடிவி காட்சி என்பது வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.